வாக்கா ஜூலி வா. என்னம்மா புதுசு புதுசாக சொல்கிற? என்ன புதுசு புதுசாக சொல்கிற? ஆ, உனக்கு அபார்ஷன் ஆனதுக்கு நான் அவரை தான் சொல்லுவேன். எவரை? விஜயவா? அங்கங்கே சொம்பு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து விஜய், என் குழந்தை அபார்ஷன் ஆனதுக்கு விஜய் தான் காரணம். வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கம் கிட்ட நாயே. ஆ, எங்கே சொம்பு தூக்குனியோ, எங்கே போய் கொடி பிடிச்சியோ அங்கே போய் நல்லா பேசிட்டு வா. ஆ, அதை விட்டுட்டு சும்மா டிவிக்கே விஜய் அப்படின்னு சீன் மயிர் போடாத. என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? வழியில் மடியில் கிணம் இல்லை, எனக்கு வழியில் பயம் இல்லை. சூப்பர் டைலாக்கு, பட் உனக்கு செட் ஆகாது. உனக்கு வேணால் ஒரு குறும்படம் போடலாமா? நீ எப்படிப்பட்ட நடிப்பு கரிச்சின்றது பிக் பாஸ்லேயே தெரியும். வயிறு வலிக்காத போதே வயிறு வலித்த மாதிரி உயிர் போகிற மாதிரி பண்ணியே அந்த மாதிரியா? அதெல்லாம் நடக்காது சரியா? நீ என்னமோ பண்ணியிருக்கிற, மக்கள் அதை பார்த்துருக்குறாங்க, அதனால தான் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நீ தப்பு செஞ்சின்னா உனக்கு தண்டனை உண்டு, கண்டிப்பாக உண்டு. நீ என்ன சிம்பத்தி பண்ணாலும் சரி. நீ தான் சொன்ன எனக்கு 3வது புருஷன், நீ லிவிங் டுகெதரில் இருந்தா என்ன, நீ புருஷன் கூட வாழ்ந்தா எங்க என்ன? இந்த நாயமயர்லாம் நாங்கள் கேட்டோமா? வாடா நீ சொல்லிட்டு வானான்னு சொன்ன நாயே, பொறிக்கு நாயே. மூஞ்ச மொகர கட்டி எல்லாம் மூடிக்கிட்டு போய் குடும்பம் நடத்துறத பாரு சரியா? டிவிக்குள்ளே வராத. ஜூலி சாரி ஜூலி, சாரி, நீ மன்னிச்சிரு. நீ இவ்வளோ நாள் போட்ட வீடியோவுக்கு நான் உன்னை ரொம்ப திட்டேன். நீ பேசினது எதையுமே நான் யோசிக்காமலேயே மண்டையில் ஏற்றிக்காமலேயே நான் தான் பெரிய இது கணக்காக நான் பேசிட்டேன். சாரி ஜூலி, நீ மன்னிச்சிரு. நீ பேசுனது எல்லாமே கரெக்டு தான். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம மற்றவங்க தளபதி அண்ணாவை டிவிகே அண்ணாவை பற்றி, டிவிகே தலைவரை பற்றி பேசின உடனே, முதலமைச்சர் பற்றி பேசின உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி நானும் டென்ஷன் ஆகி நான் பேசிட்டேன். சாரி ஜூலி, நீ மன்னிச்சிரு. வாண்டடா ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து மாட்டிக்கிட்டியேடி அம்மா மவலை. எப்படி மார்ச் மாதம் உங்களுக்கு அபார்ஷன் ஆனதுக்கு காரணம் டிவிகே தலைவர் விஜய் அண்ணா தானா? நீங்கள் வந்து மார்ச் மாதம்தான் திராவிட கோட்டையை இடிக்கிறதுக்கு எந்த கடப்பராலையும் முடியாதுன்ட்டு டேஸ் தெரிக்கிற வரைக்கும் பேசியிருக்க சரியா? அண்ணே, பெரம்பலூர் தொகுதிக்கு நீ நாளைக்கு தான் வரேன், நான் இன்னைக்கே இறங்கிட்டேன் அப்படின்னு இங்கே இருந்து நரம்பு தெரிச்சு இங்கே நிற்கிற வரைக்கும் கத்தி பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபஸ்ட்டு குழந்தை அபார்ஷன் ஆகுதுன்னா அதுலேருந்து மீள்றதுக்கே அவங்களுக்கு மனசில் வந்து கொஞ்சம் தைரியம் இருக்கணும் சரியா? அதுக்கப்புறம் அந்த வலி இருக்குது பற்றியா, அந்த வலி நம்மளால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, மனுஷரை பார்க்க முடியாது. அந்த ஃபஸ்ட்டு குழந்தை அபார்ட் ஆகிட்டு அப்படின்னா அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறது முக்கால்வாசி பெண்களுக்கு தெரியும் சரியா? காதில் பூ வச்சுருப்பாங்க பார்த்தியா, அவங்களுக்கு போய் இன்னொரு பூவை தூக்கி சொருகு சரியா? வாய் இருக்குங்கிறதுக்காண்டி ப்ரெஸ்ஸில் கொண்டு வாயை கொடுத்துட்டியம்மா. இன்னொன்று என்ன, எப்படி நான் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கூட தெரியாது நான் கிட்னி திருடியுமே. நீ வந்து பொத்திக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு உன் வேலையை நீ பார்த்துருந்தா நீ கிட்னி திருடினதில்லை, அதுக்கு மேலே நீ என்ன பண்ணியிருக்கிறங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ வந்து டிவிகேயில் உள்ள செங்கலை லைட்டாக உருவன்னு நினச்ச பற்றியா, அதுக்கு தான் உனக்கு ஆப்பு வச்சுருக்காங்க கரெக்டாக. டிவிகேயில் உள்ளவங்க எல்லாரும் கிட்னி திருட்டு எப்படி வந்துச்சு? டிவிகே அண்ணா விஜய் அண்ணாவை சொல்றதுனால மட்டும்தான் உன்னோட கிட்னி திருட்டு வெளியே வந்திருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், நல்லா குத்திருப்ப காது மேலே காது. இதுக்கு தாண்டி ஆமாம் மற்ற நேரம்லாம் அப்படி ஆக்ரோஷமாக பேசுவேன். விஜய் அப்படி பண்ணிட்டாங்க, விஜய் அண்ணா அப்படி பண்ணிட்டாங்க, டிவிக்கு தலைவர் இப்படி பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு கத்தி பேசினேன். ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன வளர்ற? அந்த அவன் ஃப்ரெண்டு எனக்கு இப்போ தான் பழக்கம், கொரோனாக்கு அப்புறம் தான் பழக்கம். எப்போ பழக்கமாக இருந்தாண்ணே நீயும் சேர்ந்தவதானே, நீ பேசுகிற பேச்சிலே தெரிஞ்சு போச்சு சரியா? அப்புறம் 3வது புருஷன் 2வது புருஷன், எனக்கு இவன் தான் மொதல் புருஷன், எனக்கு 2 புருஷனா காட்டுங்க. கேட்காதடி, எங்கள் பசங்க வேற லெவல் பசங்க, கேட்காத. இருக்கிற புருஷனை விட்டுட்டு போயிடுவான் சரியா? இருக்கிறத தக்க வச்சு ஒழுங்கா வாய்க்கு போட்டு உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு.
ஒரு பிள்ளை இல்லை, நீ 40 பிள்ளை கூட பெறலாம். சரியா? தாளாம எழுதுனுக்குற உன்னை போக சொன்னா நீ ஏன் கிளம்பி போவ கமிஷன் ஆஃபீஸுக்கு? அங்க போய் தாளாம போயிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஒவ்வொன்று அழுவ. அவனுங்கலாம் உன் சொந்தக்காரங்களா? நீ அழுவுறன்ட்டு எல்லாம் சுத்தி உட்காந்து அழுவுறதுக்கு பின் தாளாம அழுது இப்போ ட்ரால் பண்ண தான் செய்வாங்க. செல்வதை விட நான் வந்துட்டேன்ல மாய் மூச். டேய் 2 மில்பிக்கிஸ் கொடுங்கடா. எவ்வளோ மாசா இருந்தவங்க தெரியுமா அவங்க? போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும்னு சும்மா கெத்த காலரே இல்லாத பண்ணியில் காலரை தூக்கி விட்டு மாசா சுற்றி இருந்தவங்களை போய் இன்னைக்கு உட்கார வச்சிட்டீங்களப்பா மூலையில். ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன தப்பு இப்போ அவங்க பேசுனது இல்லை? இவனால என் அக்காவுக்கு வயிற்று வலி வரல, மற்றவங்க வயிற்று வெளில சந்தோஷமாக இருந்தாங்க. என்னன்னா டிவிக்கு வந்து நான் வந்து பேசுனதுக்காக எல்லாரும் என்னை வந்து கிட்னி திருடின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் பேசாத வாய் மூணு இருக்க வேண்டியதுதானே? பேசினா பேசுகிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் நீ ஏன் பேச வாய் மூணு இருக்க வேண்டியதுதானே? அது மாட்டேன் ரைட்டா? அப்படி கரெக்டாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, தப்பாக பேசுகிற. இன்னைக்கு உன்னை எல்லாரும் கிட்னி திருடி சொல்றாங்கன்னு சொல்ற, இன்னும் ப்ரூவ் கூட பண்ணல. உண்மையா கூட இருக்கலாம், நீ எதுவும் கிட்னி கூட திருடாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன சொல்றாங்க? இவதான் கிட்னி திருடின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா தீர்ப்பு எதுவும் வரல. ஆனா இப்ப நீ என்ன சொல்ற? எல்லாம் என்ன இப்படி சொல்றாங்க, என்ன எல்லாம் பிளேம் பண்றாங்கன்ற. அப்போ நீ ஒரு வேலை பண்ணியே, நீயே பேசி ஒரு வீடியோ போட்டிருக்க. கரூர் சம்பவத்துல ஆன மாதிரி பண்ணிடாதானே? உன்னை நம்பி தானே வராங்க. கரூர் சம்பவத்துல பண்ண மாதிரி உங்களை பண்ணிடாதீங்கன்னு எல்லாரும் நம்பி போய் இது பண்ணிக்காதீங்க. அப்போ விஜயனா மேல மட்டும் நான் வந்து தீர்ப்பு வந்ததா? விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தீர்ப்பு வந்ததா? அப்போ மட்டும் வாய்க்கிலேயே பேசினேன், வக்கனியாக பேசினேன், உக்காந்து பேசினேன். இன்னைக்கு உனக்கு நான் மட்டும் வலிக்குதா வயிறு? ஆனால் சொல்கிறேன், நான் கும்பிடுற அம்மன் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு சரியான தீர்ப்பு வரணும். ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசின ஒரே காரணத்துக்காக இப்படி அனுபவிக்கிறியே ஜூலி. நீ உன் குழந்தை வந்து இறந்து போனதுக்கும் நீ வந்து விஜய பேசும்போது நாங்களாம் திருப்பி கேட்கக்கூடாது. என்ன பேசினாலும் சரி பேசிக்கணும்னு விட்டுடணும். உன்னை வந்து நாங்கள் திரும்ப கேள்வி கேட்டால் நீ வந்து என் குழந்தை இறந்ததுக்குன்னு சம்மதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கும் விஜய் என்ன பண்ணுவான்? நீ மூடிக்கிட்டு இருந்தால் உனக்கு இந்த போலீஸ் கேஸ் அலையணும்னு அவசியம் இருக்கா? இதெல்லாம் மொத்த பெண்களை இந்த அம்மா வந்து பொதுவாக பேசிடுறாங்க. பெண்களை பேசினா விஜய் கேட்பான், உன்னை பேசினா விஜய் ஏன் கேட்கணும்? நீ எந்த கட்சிக்காக பேசினா அவங்க தானே வந்து கேட்கணும். எல்லாத்துக்கும் பழி போட்டுக்கிட்டு இருக்க. நீ பழி போடுறது நிறுத்த மாட்டியா? போனவாய். இப்பயும் நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி அதுல வர காசுல தான் நீங்க சாப்பிடுவா. அப்ப நீ விஜய்க்கு என்ன பண்ண? நீ எதுக்கு விஜய் பத்தி அசிங்கமா பேசுன? தப்பா போட்ட? இவ்வளோ இதுலயும் நீ வந்து விஜய் அசிங்கப்படுத்துற. இன்ஸ்டாகிராம் விஜய் சிஎம் ஆனாலும் பேசிக்கிறாங்க. யாரு பேசுறா? யாரும் பேசல. நீ தான் சொல்லிக்கிட்டு திரியிற. கிடித்திரிக்கல. நீ எந்த கட்சிக்காக ஈன்னு கத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தியோ அவங்களே உன்னை தட்டி விட்டாங்க. எங்க கட்சியை பத்தி நீ பேசுவ, நாங்களே வந்து உனக்காக நிக்கணும்னா என்ன லாஜிக்கு? என்ன பைத்தியக்காரி மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்போவும் நீ பண்ண தப்பு உணரல. ஓகேவா? நம்ம தவறா பேசிட்டோம், விஜயனா எங்களை மன்னிச்சிருங்க. அது இல்ல, இன்னமும் நீ பண்ண தப்பு நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்க. பாத்தியா? என் மடியில கனம் இல்ல, வழியில தவறு இல்ல, ஏதோ சொல்றியே. அப்ப இல்ல அப்புறம் எதுக்கு பயப்படுற? அப்புறம் ஏன் கதற? ஏன் சிம்பத்தி கிரியேட் பண்ற? இப்ப எதுக்கு வந்து அழுது டிராமா போடுறோம்? டிராமாவெல்லாம் பிக் பாஸ்லயே பார்த்தாச்சு. இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.